Welcome back, my dear friends. ஃபைன். போன 3 செக்மெண்ட்ல நாம ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுல 2 முக்கியமான கிளாஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் பார்த்தோம். சீரியல் இன்புட், சீரியல் அவுட்புட், சீரியல் இன்புட், parallel அவுட்புட். ரெண்டுத்தையும் SI, SO, SI, PO அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. எனி ஸ்ட்ரிங் நீங்க இதை பேரலாவும் இன்புட்டுக்கு லோட் பண்ணலாம், ஒன்னொன்னா சீரியலாவும் லோட் பண்ணலாம். அதான் சீரியல் அண்ட் பேரல் அவுட்புட். இன்ஃபேக்ட் இன்புட்டும் பேரலா கொடுக்கலாம், அவுட்புட்டும் பேரலா பார்க்கலாம். அவுட்புட்டையும் சீரியலா பார்க்கலாம், இன்புட்டையும் சீரியலா தரலாம். அப்ப இந்த 2 கிளாஸ் ஆஃப் சர்க்யூட்டோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. எஸ், ரைட். இன்வேரியபிளி you can extend this discussion to parallel input, parallel output, parallel input, serial output. Accordingly, this is called as PIPO, PISO. Lovely, it is. Fine. Fine. Parallel input, parallel output, parallel input, serial output. நாம இந்த ரெண்டு தான் பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு இன்னும் பார்க்கல. ஒன்னொன்னா பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாருங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்க. First what we are going to see, parallel input, parallel output. This is ரொம்ப straightforward circuit. We'll take the same example of D flip-flop, string of D flip-flop, string of D flip-flop, D, 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 D. We have taken output as Q0, Q1, Q2, Q3. Clock, positive edge triggered. Okay, fine. So எப்படி parallel input, parallel output? This is what the input is. Parallel ஒரே நேரத்துல feed in பண்றோம். Output என்ன? So simple. Parallel ஒரே நேரத்துல பார்த்துக்கிறோம். That's it. இதுதான் parallel input, parallel output. Suppose you have the input given this way, 1 0 1 1 1 0 1 1 for time instance as shown. அப்ப என்ன ஆகும்? Output என்ன ஆகும்? Output will also be 1 0 1 1, but after this time delay. One zero one one. So that is the meaning. So parallel input கொடுத்து parallel பார்க்கும். So simple, right? Serial input, serial output தெரிஞ்சா போதும். Serial input, serial outputம் பார்க்கலாம். Serial input, serial output தெரிஞ்சா போதும். Serial input, parallel outputம் பார்க்கலாம். Parallel input, parallel outputம் பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் தான் பாக்கி இருக்கு, அதுக்கு பார்ப்போம். So what is that left out? We have seen SI, SO, we have seen SI, PO, we have seen PI, PO. So the left out is PI, SO. Parallel input, serial output, PISO. This is not same as the previous discussions, so listen to me carefully, my dear friends. Again we'll take the same set of our own D flip-flop for the discussion. Okay, for the discussion. So this is our D,
D, D, D, Q0, Q1, Q2, Q3. Clock, positive edge triggered. Okay, done. Parallel input என்ன அர்த்தம்? இதுதான் parallel input. You all know that, right? Parallel input கொடுத்தாச்சு. Serial output இப்படி எடுக்கலாம். இது எப்படி எடுக்கிறது? இது இப்படி பார்த்துட்டா அது parallel output ஆயிடுமே. பட் இதை இப்படி கொடுத்தா ஆல்ரெடி parallel output input வந்துட்டு இருக்கே. இப்படி கொடுக்க முடியாது, இப்படி எடுக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? இப்படி கொடுக்கவும் முடியாது, இப்படி எடுக்கவும் முடியாது. எப்படி இப்ப சீரியல் அவுட்புட்டை பார்க்கிறது? லுக்கிங் so interesting, right? எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வந்து இப்போ அகைன் 1 0 1 1 இதான் நான் கொடுத்த parallel இன்புட். இந்த 1 போய் இங்க உட்காந்துக்கும், இந்த 0 போய் இங்க உட்காந்துக்கும், இந்த 1 போய் இங்க உட்காந்துக்கும், இந்த 1 போய் இங்க உட்காந்துக்கும். கரெக்டா? அடுத்த டைம் இன்ஸ்டன்ட்ல இந்த 1 இங்க வெளில அப்பியர் ஆயிடும். பட் இந்த 1 எங்க அப்பியர் ஆகும்? அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா வெளியில பார்த்துட்டு அது parallel அவுட்புட் ஆயிடும். நமக்கு தேவை சீரியல் அவுட்புட். இந்த 0 பார்க்க முடியாது, வெளியில எடுத்தா அது parallel அவுட்புட். நமக்கு தேவை சீரியல் அவுட்புட். இந்த 1 வெளியில எடுக்க முடியாது, parallel அவுட்புட் ஆயிடும். நமக்கு தேவை சீரியல் இன்புட், ரைட்? சீரியல் அவுட்புட். சரி, அப்ப இந்த 1 இங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த 0 என்ன ஆகும்? அப்போ ஆல்ரெடி 0 கொடுத்து வச்சிருக்கேனே, இந்த 1 நான் சீரியலா எப்படி கனெக்ட் பண்ண முடியாது? அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த 0 நான் இங்க பண்ண முடியாது, ஏன்னா 1 இங்க ஆல்ரெடி இருக்கு. இந்த 1 இங்க பண்ண முடியாது, ஆல்ரெடி இங்க ஒரு 1 இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இப்போ 1 0 1 1 இன்புட்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை எப்படி பார்ப்பேன்? அவுட்புட்ல 1 0 1 1 பார்க்க மாட்டேன். முதல்ல இந்த 1 பார்ப்பேன், அடுத்தது இந்த 1 பார்ப்பேன், அதுக்கு அடுத்தது இந்த 1 பார்ப்பேன், அதுக்கு அடுத்தது இந்த 1 பார்ப்பேன். அதான் அர்த்தம் parallel input serial output. இந்த சீரியல் டிரான்ஸ்மிஷன், சீரியல் கம்யூனிகேஷன் லைன் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு பிட்டா வெளியில அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்க? அவுட்புட் பஃபர்னு ஒன்று இருக்கும், டிரான்ஸ்மிஷன் பின்னு ஒன்று இருக்கும். அவுட்புட் பஃபர்ல பேரலா லோட் பண்ணிப்பாங்க. சே 1 0 1 1. எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க? கம்யூனிகேஷன் லிங்க்ல ஒரு பிட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. 1 1 0 1 அப்படின்னு. கரெக்டா? நான் இங்க இந்த 1 ஏதாவது ப்ரொவிஷன் பண்ணி இங்க வந்து உட்காரணும். இந்த 0 இங்க போனதுக்கு அப்புறம் இந்த 0 ஏதாவது ப்ரொவிஷன் பண்ணி இங்க வந்து உட்காரணும். இந்த 1 அங்க போனதுக்கு அப்புறம் இந்த 1 இங்க போச்சு இல்லையா, இந்த 1 அங்க போனதுக்கு அப்புறம் இந்த 1 இங்க வந்து உட்காரணும். இந்த 1 எங்க போகும்? இது வெளில போயிடும். இது இங்க வந்துட்டா திருப்பி இது வெளில போயிடலாம். அதே மாதிரி இது இங்க வந்துட்டு அந்த 0 வெளில போயிடலாம். இது இங்க வந்து திருப்பி இது இங்க வந்து திருப்பி இது இங்க வந்தா வெளில போயிடலாம் Q3 வழியா. அதான் சீரியல் அவுட்புட். ஒன்னொன்னா வெளியில வரும். parallel இன்புட்ங்கிறது மொத்தமா லோட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் இப்போ? parallel இன்புட் சீரியல் அவுட்புட். இந்த சர்க்யூட் எப்படி ரியலைஸ் பண்றது? ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. எஸ், இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இப்போ. சரிங்களா? இந்த சர்க்யூட்டுக்கு சொல்லணும் ப்ரொவிஷன் இல்லை, ஏன்னா இங்க கேப் விழுந்துருச்சு. ரெண்டு மவுண்டனுக்கு நடுவுல வேலி கேப் விழுந்துச்சு. இந்த மவுண்டன்ல இருந்து இந்த மவுண்டனுக்கு நான் டிராவல் பண்ணணும். வேலியில விழுந்தா கீழே விழுந்துருவோம். அப்போ நான் என்ன சொல்லணும்? இந்த ரெண்டா பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன் பாருங்க. parallel இன்புட் சீரியல் அவுட்புட், இதாங்க சர்க்யூட். நான் இப்போ ரெண்டா பிரிக்க போறேன். parallel இன்புட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிகரேஷன் நான் முடிச்சிட்டேன், இன்புட்டை லோடு பண்ணிட்டேன். 1 2 3 4 4 இன்புட் பின்ல நான் லோடு பண்ணிட்டேன். இனி இந்த சர்க்யூட் என்ன பண்ணணும்? சர்க்யூட் அப்படின்னு கூப்பிடுறோம். நான் parallel லோட் பண்ணிட்டேன், இனிமே நீ சீரியலா அவுட்புட் பண்ண ட்ரை பண்ணு, ஆரம்பி அப்படின்னு சொல்லணும். திருப்பி சொல்றேன், இந்த parallel இன்புட் சீரியல் அவுட்புட் நான் ரெண்டா பிரிக்க போறேன். நான் parallel லோட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். நீ இனிமே சீரியலா அதை அவுட்புட் பண்ண ஆரம்பிச்சிரு. சர்க்யூட் கேட்குமா? கேட்கும். சொல்ற மாதிரி சொன்னா கேட்கும். ஓகே, ஸோ நான் இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறோம்.
parallel input serial output. அப்படி பிரிக்கிறதுக்கு சொல்றதுக்கு சர்க்கியூட் லெவல்ல சொல்ற மாதிரி சொன்னா கேட்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு கண்ட்ரோல் பிட் யூஸ் பண்ணலாம். என்ன பிட்டு? கண்ட்ரோல் பிட். அந்த கண்ட்ரோல் பிட்டுக்கு பேரு சிபின்னு வச்சுக்கோங்க. அது 1 இருந்தா ஒரு வேலையை செய்யும், 0 இருந்தா இன்னொரு வேலையை செய்யும். ஒரு bit can take two values, right? 1 or 0. ஒரு bit can take two values. 2 power 1 is 2. So it can take two values, 1 or 0. So 1 இருந்தா ஒரு வேலையை செய்யும், 0 இருந்தா இன்னொரு வேலையை செய்யும். எந்த வேலையை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கெஸ் உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ ஒரு கெஸ் பண்றேன். 1 இருந்தா அதை நான் சீரியல் அவுட்புட்டை கவனிச்சுக்கோ, ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்ல போறேன். சீரியல் அவுட்புட்னா என்ன? ஒன்னொன்னா ஷிஃப்ட் பண்றது. அதான் SHன்னு பேர் வச்சிருக்கேன். 0 இருந்தா நான் பேரலா லோட் பண்றேன் அப்படின்னு சொல்ல போறேன். சரியா? லோடு. அத ஆக்டிவ் லோ சிக்னல், ஆக்டிவ் ஹை சிக்னல்னு சொல்லுவாங்க. ஒரே பிட் தாங்க கண்ட்ரோல் பிட். அதுக்கு 2 வேல்யூ. அந்த 2 வேல்யூவை நாங்க எலாபரேட் பண்ணியிருக்கேன். நான் 1ன்னு கொடுத்தா அவுட்புட் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு நான் சர்க்கியூட்டுக்கு சொல்றோம். அதை 0ன்னு நான் கொடுத்துட்டேன்னா ஆக்டிவ் லோ சிக்னல், நான் லோட் பண்றேன் முதல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது எப்படினாலும் நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். இது ஏன் நோட்டேஷன், உங்களோட நோட்டேஷனுக்கு நான் விட்டுறேன். So ஒரு control bit is going to tell the circuit to start giving out the output serially, SH. அதே control bit is going to tell the circuit when it is going to be 0 that I am going to input the parallel data. So sweet, right? Yes. So we are going to introduce a control bit. And the name of the control bit is going to be SH, LD. SH/LD. SH is for serial output, LD is for parallel input. Active low signal is parallel output, active high signal is serial output. நீங்க எது வேணாலும் active low மாத்திக்கலாம், அது உங்க இஷ்டம். சரிங்களா? So this control bit is going to be given this way. இது 1 ஆவும் இருக்கும், இல்ல 0 ஆவும் இருக்கும். நான் 0 கொடுத்தா அது 1 மாத்தி தான் வெளில யூஸ் பண்ண போறேன், அது வேற விஷயம். இப்போ ஒரு சின்னதா ஒரு சர்க்கியூட்ல புதுசா ஏதாவது ஒன்று பண்ண போறோம் பாருங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ண போறோம். கண்ட்ரோல் சர்க்கியூட் டிசைன் பண்ண போறோம். அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன பண்ண போகுது? இந்த parallel input serial output ரெண்டா பிரிக்க போகுது. ஓகே, என்ன பிரிக்க போகுது? பிரிச்சு என்ன பண்ணும்? முதல்ல வாங்கிக்கும் இன்புட்டை. வாங்கிட்டு இந்த 1 பை அங்க உட்காந்துருச்சு, 0 பை இங்க உட்காந்துருச்சு, 1 பை இங்க உட்காந்துருச்சு, இங்க 1 பை, சும்மா எக்ஸாம்பிளுக்காக அந்த 1011 போட்டிருக்கேன். இந்த 1 பை இங்க உட்காந்துருச்சு, இந்த 0 பை இங்க உட்காந்துருச்சு, 1 பை இங்க உட்காந்துருச்சு, 1 பை இங்க உட்காந்துருச்சு. இதெல்லாம் இப்ப அழிச்சிடலாம். கன்ஃபியூஸ் ஆகும்னு தெரிஞ்சீங்கன்னா விட்டுருங்க. ஏதாவது ஒரு இன்புட், உங்களோட சொந்த இன்புட் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைன். இங்க பாருங்க. சோ இந்த இன்புட் போய் இங்க உட்காந்துருச்சு, எல்லா இன்புட்டும் போய் உட்காந்துருச்சு. உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நிப்பாட்டிடணும், இன்புட்டை நிறுத்திடணும். நான் நிப்பாட்டிட்டேன், கண்ட்ரோல் பிட் சொல்லிடும்ல, நான் நிறுத்திட்டேன். நீ இனிமேல் சீரியலா அவுட்புட் பண்ணி ட்ரை பண்ணு. ட்ரைலாம் பண்ணாது, ஆரம்பிக்கணும் வேலையை. அப்போ இங்க இருந்த இன்புட் இருக்கு இல்லையா, இந்த டப்பாக்குள்ள இருந்துச்சு இல்லையா, இந்த பாக்ஸ்குள்ள, இந்த பிளாக் பாக்ஸ்குள்ள, இந்த பிளாக் டப்பாக்குள்ள இருக்கு இல்லையா, அது வெளியில வந்து இங்க போய் உட்காந்துக்கணும். எப்படி முடியும்? பண்ணலாம் பாருங்க. இந்த இன்புட் இங்க வந்து உட்காந்துடணும், இந்த இன்புட் இங்க வந்து உட்காந்துடணும், இந்த இன்புட் இங்க வந்து உட்காந்துடணும். இது வெளியில வரும். அப்புறமா இது இங்க வரும், அது வெளில வரும். இது இங்க வரும், அது வெளில வரும். இது இங்க வரும், அது வெளில வரும். இதுதான் விஷயம். எப்படி பண்ணலாம் பாருங்க. நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இந்த ஷிஃப்ட் லோட் ஒன்னொன்னா அசியூம் பண்ணலாம். as long as நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா, நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் படிச்சிருக்கோம்ல, அதுல சில விஷயங்களை எடுத்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த ஃபிளிப் ஃப்ளாப், இங்க ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு, அது கொஞ்சம் டல்லா தெரியுது, அதை நான் கொஞ்சம் சரி பண்ணிடுறேன். ஓகேவா? நாலாவது இது பாருங்க. நாம காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்ல அண்ட் கேட் படிச்சிருக்கோம். அந்த அண்ட் கேட் என்ன பண்ணும் நீங்க நல்லா கவனிங்க. அண்ட் கேட் நான் எப்படி டிஃபைன் பண்ண சொன்னேன், இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே நினைக்கிறேன். as long as one of the input is going to be 1, the other input will be the output. As long as one of the input is going to be 1, the other input will be the output. As long as one of the input is going to be 1, the other input will be the output. அதானே அண்ட் கேட். கரெக்டா? இது 0. okay, fine. So as long as one of the input is 1, other input is going to be 1. Other input is going to be the output. Okay. So இது இந்த கண்ட்ரோல் பிட் தான்
1. ஷிஃப்ட் லோடில் நான் 1 கொடுத்தா இங்கே 1 வந்துடும், ஃபுல்லாக 1 இருக்கும். இந்த ஷிஃப்ட் லோடில் நான் 0 கொடுத்தா அது இன்வெர்ட் ஆகி இங்கே 1 இருக்கும். அதுதான் நான் கண்ட்ரோல் பிட்டாக யூஸ் பண்ணுவேன். அண்டு கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இது அண்டு கேட்டுங்க. சரியா? ஒரு இது வந்து will be used for let me make it in a way that it is all looks similar so that you will feel like சரி பரவாயில்ல அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, one of the input is going to be the shift load control bit. எப்படி பாருங்க, இது வந்து 1 will be given shift. One AND gate will take care of shift. One AND gate will take care of shift in this pair. Other input will take care of the load. So lovely, right? இதெல்லாமே 1, புரியுதா? So one of the AND gate inputs is going to be 1 in all the 3 cases. இதுக்கு தேவையில்லை, டைரக்டா வந்துச்சு. அதுக்கு தேவையில்லை, அது இந்த பக்கம் இன்புட்ல போட்டிருக்கும். So AND gate, AND gate, AND gate, AND gate, AND gate, AND gate. One of the input is going to be shift for this AND gate. For this AND gate, one of the input is going to be shift. For this AND gate, one of the input is going to be shift. For the other input, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேட்டுக்கு வாங்க, செகண்ட் கேட். அதுக்கு one of the input is going to be load. One of the input is going to be load. One of the input is going to be load. என்ன அர்த்தம்? 1 1 1 1 கொடுத்து ரெடியா நிக்குது AND கேட். அடுத்த இன்புட் நீங்க என்ன கொடுத்தாலும் அது மேல போய்டும், அவுட்புட்டா போய்டும். அடுத்த இன்புட் நீங்க என்ன கொடுத்தாலும் அது மேல போய்டும். அடுத்த இன்புட் நீங்க என்ன கொடுத்தாலும் அது மேல போய்டும். அப்படிதானே? சரியா? நம்ம முதல்ல இன்புட் விஷயத்துக்கு வரலாமா? parallel input. ஓகே, அது எதை பாத்துக்குது? லோடுங்கிற இந்த ஆக்டிவ் லோ சிக்னல் தான் பாத்துக்குது. இந்த AND கேட், இந்த AND கேட், இந்த AND கேட் பாத்துக்குது. சோ அதை எடுத்துட்டு வந்து வெளியில அதர் இன்புட்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு தான் பிரச்சனையே கிடையாது. சோ இதுதான் parallel input P0, P1, P2, P3. Is it clear? So P0, P1 நான் கொஞ்சம் மேல எழுதுறேன், போர்டுல ரொம்ப கீழே இருக்கு இல்லையா, அதனால மேல எழுதுறேன் பாருங்க. P0, P1, P2, P3. So this is the second input is 1. So நான் இங்க லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 0 கொடுத்துட்டா என்ன ஆகும்? நான் லோட் பண்ண போறேன்னு அர்த்தம். அந்த 0 நான் கொடுத்துட்டா this will become 1. இந்த நாட் கேட்ல this will become 1 and this line is going to be 1. When this line is going to be 1, the second input to this AND gate, the second input to this AND gate, the second input to this AND gate is 1. When the second input to this AND gate is 1, you can easily load the parallel data. So that is what the understanding is, parallel data. So இதை நான் எடுத்துட்டு போய் டைரக்டா இங்க கொடுத்துட்டா இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல parallel data போயிடும். என்ன பண்ணலாம்? அதுக்கு அப்படியே கொடுக்க வேண்டாம், இன்னொரு கண்ட்ரோல் சிக்னல் இருக்கிறதுனால I am going to use one more combinational circuit, that is your OR gate. So interesting, right? என்ன ஆகும்? நான் லோடு 0 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆக்டிவ் லோ இது 1 ஆயிடும். நான் அப்புறமா லோடு பண்ணலாம். So this is going to be here and this, follow me finger, this is going to be the parallel input, this is going to be the parallel input and this is going to be the parallel input. Got it? Load பண்ணியாச்சு. First half over, second half serial output. நம்ம தான் அடுத்தது ரெடியா வச்சிருக்கோமே இந்த AND கேட்ட. நான் முதல்ல 1 0 கொடுத்தறப்போ இது 1 ஆகி இதெல்லாம் லைன் எக்ஸைட் ஆயிடுச்சு. பட் நான் 0 கொடுத்தப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இந்த AND கேட் டம்மி ஆயிடும், இந்த AND கேட் டம்மி ஆயிடும், இந்த AND கேட் டம்மி ஆயிடும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல நான் ஷிஃப்ட் லோட கண்ட்ரோல் பிட்ட 0 ஆக்க போறேன். 0 ஆக்குனா என்ன ஆகும்? 1 ஆக்குறேன், 1 ஆக்க போறேன். 1 ஆக்குனா என்ன ஆகும்? மேல உள்ள லைன் எக்ஸைட் ஆயிடும், கீழே உள்ள லைன் 0 ஆயிடும். மேல உள்ள லைன் 1 ஆயிடும், கீழே உள்ள லைன் 0 ஆயிடும். So second AND gate in all the cases will be dummy. First AND gate is now ready to take the input. என்ன input? Serial input for all the flip flops. So இதோட serial input என்ன? இதோட output. நல்லா கவனிங்க. எடுத்துட்டு வந்து got it. இதை எடுத்துட்டு வந்து got it.
இதை எடுத்துட்டு வந்து got it. What happened now? In the output has come here. In the output has come here. In the output has come here. When you connect this OR gate like this, got it? இன்னும் கூட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரெப்ளிகேட்டடாவே போடுறேன் பாருங்க எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு பாருங்க. So what happened? Parallel input, serial output. நான் என்ன பண்ண போறேன், இது 1 ஆக்கிட்டேன்னு சொன்னா கீழே உள்ள லைன் டம்மி ஆயிடும். கீழே உள்ள லைன் டம்மி ஆச்சுன்னா second AND gate will become dummy. First line is going to be excited. So first line is going to be excited. Now first AND gate is going to be okay. First AND gate is going to be okay ன்னு சொன்னா one of the input is 1, one of the input is 1, one of the input is 1. So the other input will be the output. OR gateல எதை கொடுத்தாலும் OR gate வெளில கொடுத்துரும். கரெக்ட்டா? So the serial output here will come out and go this way and come here. முதல்ல இந்த இன்புட் அங்க வந்துருச்சு. அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்க flip flop டேட்டா இப்படி வந்து இப்படி வந்துரும். அப்புறம் இதுல இருந்து வந்து இங்க வந்துரும். என்ன ஆயிடும் அப்போ? Serial output. Got it? This is parallel input, serial output. Fantastic, right? This is fantastic, right? Yes. So this is your parallel input, serial output. Looking interesting, right? Yes. We'll go to the other part of the lecture after a short break.